அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் பாளையத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே ஒன்று மலவ மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையுடைய அன்பர்களே, என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். இதற்கு முன் வள்ளலார் வழியில் என்னும் ஒளிப்பேழையை பெற்று மகிழ்ந்தீர்கள். இன்று வழிவரும் வள்ளலாரும் என்னும் இந்த ஒளிப்பேழை உங்களுடைய சிந்தனை பூஞ்சோலையில் உலா வருகின்றது. ஆண்டவன் தன் சாயலிலேயே மனிதனை படைத்தான் என்று நம்முடைய ஆண்டோர்கள் சொல்லிச் சென்றார்கள். ஆனால் அந்த மனிதனுடைய இன்றைய நிலை என்ன? இறைவனே கூட தன் பக்கத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவன் மனிதன் என்று ஒதுக்கி வைத்துவிட்டது போல தோன்றுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிவபெருமானுக்கு காளை வாகனம், அன்னை பராசக்தியின் அருகே சிங்கம், விநாயகரோ மூஞ்சூரை திருமால் கருணை வைத்துக் கொண்டார். இப்படி இறைவனை மனிதனை அப்புறப்படுத்தி வைத்திருப்பதாகவே ஆச்சரியம், வஞ்சனை, இப்படிப்பட்ட தனக்குத்தானே சிருஷ்டித்துக் கொண்டு மனிதன் மனிதனிலிருந்து அதனுடைய விளைவில் பறவையை போல பறக்கப் கொண்டிருக்கிறான். மீனை போல ஆழ்கடலில் நீந்த கொண்டிருக்கிறான். அனைத்தையும் கண்டுவிட்டான். ஆனால் அவன் மனிதனாக வாழத் தவறிவிட்டான். இந்த கொடுமையை ஆதியிலிருந்து நம்முடைய பெரியோர்கள் சிந்தித்துத்தான் வந்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதன் பின்னர் வரிசையாக அருளாளர்கள் அத்துணை பேரும் சிந்தித்தார். இந்த மனிதனை மனிதனாக வாழ வைக்க, மனித நிலையிலிருந்து உயர்த்தி தெய்வமாக அவனை ஆசிர்வதிக்க அவர்கள் பட்ட பாடுபட்டமல்ல. அதனால் விளைந்தவைதான் எண்ணத்தை கடவுள் மனிதனுக்கு தனது பகவத்கீதை கடவுள் பெருவழியில் முதலில் திருக்குறள் வகுப்பை நடத்தியவர் அவர்தான். ஏன் கவிஞர்கள் கவிதைகளை எதற்காக தந்தார்கள் என்பதை அந்த அருளாளர் நன்றாக புரிந்து கொண்டார். அதற்காகவே அவர் மக்கள் மத்தியில் திருக்குறளை ஓரிட தொடங்கினார். கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆளும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் மாலை பொழுதிலே மேற்சிசையில் வரும் மாடித்த பருதி காட்சி மலைமலையாய் வந்து குவிந்தன என் எதிரே. ஆனால் இவையெல்லாம் என் மனதிலே இடம் பெறவில்லை. என்னை கவிதையிலே வைத்து எழுது எழுது என்று அவை அத்தனையும் என் இடத்திலே வந்து கெஞ்சின. ஆனால் என் மனதில் எது நிலைத்தது?
இன்னலிலே என் தமிழ் மக்கள் உயிரிழந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆதியில் வந்து கலந்ததுவே என்று பாடுகிறார். அதற்காகவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டார். துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்று 20ஆம் நூற்றாண்டில் பாட்டுடன் பாடினார். 19ஆம் நூற்றாண்டில் வள்ளற்கெல்லாம் இந்த மக்களுக்கு திருக்குறள் தான் எது என்று உணர்ந்த காரணத்தினால் எத்தனை கோயில்கள் கட்டி இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு வேத புத்தகங்கள் மனிதர்களை முதலில் மனிதர்களாக பிறகு என்று அவர் எனக்கு அனுபவத்திலே பட்டுக்கோட்டையிலே ஒரு கண்காட்சியை திறந்து வைக்கப் போயிருந்தேன். அந்த கண்காட்சியில் ஒரு பிரதி மாதந்தோறும் எரிவாயு உருண்டை ஒன்று வழங்கி வருகின்ற தேவி கேஸ் நிறுவனத்தார்கள் முனிரத்தினம், ஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகிய அன்பு குடும்பத்தார்கள் உடல்நலம், செல்வவளம், மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க, வளம் பல பெறுக.